வில்வ மரத்தின் மகிமை. 7 ஜென்ம பாவங்களை சுமக்கும் நம் உயிர்களுக்கு ஒரு வில்வம் போதும். 1. வில்வ மரத்தின் ஆன்மீக அதிர்ஷ்டம். வில்வம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான பத்திரமாகும். ஓர் இலையே லட்சம் ஸ்வர்ணப்பூவிற்கு சமம் என புராணங்கள் கூறும். சமஸ்த பாவங்களை நீக்கி சிவ அருளை பெற வில்வ பூஜை சிறந்த வழிபாடு என கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி, பிரதோஷம், திருவாதிரை போன்ற திருநாள்களில் வில்வம் சார்த்தி சிவனை வழிபடுவது ஐதீக புண்ணியம் வழங்கும். 2. வில்வ இலை மரங்கள் பல வகையானவை. மகாவில்வம், கொடிவில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம். பூஜைக்காக பெரும்பாலும் 3 இதழ்கள் கொண்ட வில்வம் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. 5 அல்லது 7 இதழ்கள் கொண்ட வில்வங்களும் உண்டு. ஆனால் 3 பேர், முக்குடம், திரிசூலம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் 3 இதழ்தான் முதன்மை. 3. வில்வ மரத்தின் ஆன்மீக வரலாறு. வேதங்கள் அழியாமல் இருப்பதற்காக ஈசனிடம் வழி கேட்டபோது திருவைகாவூர் எனும் தலத்தில் ஈசன் வில்வமரமாக தவம் செய்ய கூறினார். அதன்படி வேதங்களும் வில்வ மரங்களாக தவம் புரிந்தன. இதனால் வில்வம் ஈசனின் இச்சா கிரியா ஞான சக்தியின் உருவம் என்ற மதிப்பை பெற்றது. 4. திரிசூலத்தின் தத்துவம். வில்வத்தின் 3 இதழ்கள் சிவபெருமானின் திரிசூலத்தை பிரதிபலிக்கின்றன. 3ஆம் கண், 3 உலகம், 3ஆம் பரம் ஆகிய முக்கோணங்களை சுட்டுகின்றன. முத்தி தரும் 3 மார்க்கங்களும் இதனுள் அடங்கியுள்ளன. 5. வில்வம் பறிக்கும் நேரம் மற்றும் முறை. சூரிய உதயத்திற்கு முன்பே பறிக்க வேண்டும். பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, சோமவாரம், மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் பறிக்கக்கூடாது. வில்வத்துக்கு நிர்மால்யம் கிடையாது. சிறிது தண்ணீர் தெளித்தாலே புனிதம் ஏற்படும். 6 மாதம் வரை வில்வம் உலர்த்தி பூஜைக்கு பயன்படுத்தலாம். 4. வில்வம் பறிக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். நமஸ்தே பில்வதரவே ஸ்ரீபலோதய ஹேதவே ஸ்வர்காபவர்க ரூபாய நமோ மூர்த்தி த்ரயாத்மனே சம்சார விஷ வைத்யஸ்ய சம்போஸ்ய கருணாநிதே அர்ச்சனார்த்தம் லுனாமி த்வாம் த்வத் பத்ரம் தத் க்ஷமஸ்வ மகே. பொருள்: ஓ வில்வமரமே, நீ மும்மூர்த்திகளின் வடிவம், பவ நிவாரணம், லக்ஷ்மி கடாட்சமளிக்கும் மரம். உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சிவபூஜைக்காக உன் இலைகளை எடுக்கிறேன். சிவபூஜையை சக்தி வாய்ந்ததாக மாற்ற உதவும். 7. வில்வத்தின் ஆன்மீக நன்மைகள். சிவபெருமானுக்கு வில்வம் அர்ச்சனை செய்தால் 108 சிவாலய தரிசன பலன் கிடைக்கும். வில்வமரம் வீட்டில் வளர்த்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஏற்படும். ஒரு இலை வில்வம் 1000 புஷ்பத்தை அர்ப்பணித்த பலனுக்கு சமம். வில்வமர நிழல் பட்டால் கூட அதிர்ஷ்ட சக்தி ஏற்படும். வில்வம் இருந்த வீட்டில் யமபயம் எப்போதும் வாராது. 8. மருத்துவ குணங்கள். வில்வ இலைகள் சிவ மூலிகைகளின் முத்திரை எனப்படும். இவை பயன்படும் நோய்கள்: கண் பார்வை மேம்பாடு, சளி, இருமல், மூக்கடைப்பு, பல்வலி, வாய்வலி, சைனஸ், நாசி செயல்களை தூண்டும் பனியில் ஏற்படும் உடல்நிலை பாதிப்புகள். பயன்பாடு: இலைகளை பொடியாக அரைத்து காலை நேரத்தில் சிறிதளவு சேமித்து சாப்பிடலாம். விபூதிக்குள் வில்வ பழத்தின் உலர்ந்த குடுவையை வைத்துக்கொண்டு பயன்படுத்தலாம். 9. சிவ வழிபாட்டில் வில்வம். தினமும் சிவனை வில்வத்துடன் அர்ச்சனை செய்தல் புண்ணியம். வில்வாஷ்டகம் பாராயணம் செய்த பின் வில்வம் சார்த்தி சிவ தரிசனம் செய்தால் 7 ஜென்ம பாவங்களும் விலகும். மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்களில் இவ்வழிபாடு பெரும் சக்தியையும் சித்தியையும் தரும். 10. வீட்டு வாசலில் வில்வம் வாழ்வின் வரப்பிரசாதம். வீட்டில் வில்வ மரம் வளர்த்தால் நம்மில் இருந்து பாபங்கள் விலகும். சிவ அருள் கண்ணோட்டம் கிடைக்கும். அன்னதானம், தீர்த்தாடனம், தரிசனம் ஆகிய பலன்கள் வீட்டிலேயே கிட்டும். வில்வ மரம் இருக்கும் வீடுகளில் சுப காரியங்கள் சுழற்சி முறையில் நடைபெறும். வில்வம் என்பது மரம் அல்ல, மருந்தும் முக்திக்குமான வழியுமான ஒரு தெய்வீக வரப்பிரசாதம். இன்றைய நவீன வாழ்க்கையில் கூட நம் பீடிகட்டைகளில் வில்வ இலைகள் வாசம் செய்ய வேண்டியதுதான். சிவ வழிபாட்டின் கலாச்சாரத்தில் வில்வம் இருப்பது உணர்வு அல்ல,
அறிவின் வடிவமாகும்.